என்னடா இது? ஏய் என்ன ஆக போகுது? ஒண்ணும் இல்ல. யாராவது பாத்துட்டாங்கன்னா? யார் பாப்பா? சொல்றது கேளு ப்ளீஸ். ப்ளீஸ் இங்க வா. ப்ளீஸ். நீ ஒண்ணு மட்டும். இங்க என்ன பண்ற? இவ்ளோ நேரமா எங்க இருந்த? ஓ அது சரி. Hey, look at this. Huh? Nice. Good morning. Good morning. உன் டாடி எப்ப போனாரு? இப்ப பெங்களூர் ரீச் ஆயிருப்பாரு. பேபி அண்ணா ஒரு டீ. உன் டாடிக்கு ஏதாவது சந்தேகம் வந்துருச்சா? நானும் விவேக்கும் எஸ்கேப் ஆனது. ஹே, அவர் நினைச்சிருப்பாரு நீங்க 2 பேரும் பாவ மன்னிப்பு கேட்க போயிருப்பீங்கன்னு. பேசாம போடி. அவரும் ஹைஸ்கூல்லாம் முடிச்சு காலேஜ் எல்லாம் போயிருப்பாரு. இல்ல பூஜா? ஹே வேணாண்டி, என் அப்பா ரொம்ப கலாய்க்காத. ஹே, உன்னோட கம்பல் எங்க போச்சு? பெட்ல எங்கயாவது விழுந்திருக்கும். டேய், உனக்கு இங்க என்னடா வேலை? Don't call me Day. My name is Nandu. நந்துவாவது பொந்துவாவது உனக்கு எங்க என்னடா வேலை? இங்க வாடங்க வா. Now you follow me. Come on. Now you follow me. பொண்ணுங்க முன்னாடி இங்கிலீஷ்ல பேச ஃபிலிம் காட்டிக்கிட்டு இருக்கியா? கட்டில எங்கேயுமே கம்மல் காணோம். பார்ட்டிக்கு முன்னால என் காதுல இருந்துச்சே, எங்க தான் போச்சோ? ச்சே. நீயும் விவேக்கும் குஸ்தி போட்டீங்கல்ல, அந்த ரூம்ல இருக்கும் பாரு. ச்சே, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. Leave it. போனது போச்சு. இருந்தாலும் it's very costly, you know. பூஜா எங்கேயுமே இல்ல. இந்த இடத்துல கூட நல்லா தேடிட்டேன். மலின் சொன்னதா சரி. நீயும் விவேக்கும் அங்கதானே குஸ்தி போட்டுட்டு இருந்தீங்க. வா அங்க போய் தேடலாம். வா நம்ம போலாம். எங்க தொலைச்சோமோ அங்கதான் போய் தேடணும்னு சொல்லுவாங்க. என்னன்னு தெரியல. சத்தம் கேட்டு நான் ஓடி வந்து பார்த்தப்போ கிளாக் தானா எரிஞ்சுகிட்டு இருக்கு. கர்த்தரே, யாராவது இருக்கீங்களாங்க? என்னடி? மோட்டர் கொஞ்சம் ஆன் பண்ணு. பைப்ல தண்ணி வரல.
தோ 1 minute. ஐயோ கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இல்லடா, நான் அன்னைக்கு ரயில்வே ட்ராக் பக்கத்துல தான் தங்கி இருந்தேன். ஒரு நாள் மங்களாபுரம் ட்ரெயின் இறங்கி வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன்னா ராத்திரி ஒரு 12:30 இருக்கும். அந்த சுத்து வட்டார பகுதியில ஒரு ஆளோ இல்ல நாய்க்குட்டியோ கூட இல்ல. அப்போ நீங்க விட்டன பாரு. இன்னும் கேளுடா, திடீர்னு பின்னால இருந்து அப்படின்னு ஒரு சத்தம். அது ஏதாவது பாம்பா இருக்கும். டேய், குறுக்க பேசாம கேளு. முதல்ல நான் கொஞ்சம் பயந்துட்டேன். திரும்பி பார்த்தா அழகா ஜீன்ஸ் போட்ட ஒரு பொண்ணு. இங்க பாரு, கர்த்தர் மேல ஆணை, என் மேல ஆசையா அவ என்ன பக்கத்துல கூப்பிட்டா. முதல்ல கொஞ்சம் தயங்கினேன். அதுக்கப்புறம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நான் அவ பக்கத்துல போனேன். அப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. காலையில பார்த்தா ரயில்வே ட்ராக் பக்கத்துல நான் படுத்து கிடக்குறேன். என் கற்பு அவ சூறையாடிட்டா. எனக்கு அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிட்ட காலேஜ் பொண்ணுதான் அதுன்னு. ஐயோ, இவர் இப்படி புழுகுறாரு. அதுவும் பேய் ஜீன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உங்களோட கப்ப புடுங்கிடுச்சா? கப்பு இல்லடா, கற்பு. ரெண்டும் ஒண்ணுதான். போனதுக்கு அப்புறம் எதுவா இருந்தா என்ன? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் எனக்கு நடந்ததை பத்தி தான் சொன்னேன். இருந்தாலும் இது கொஞ்சம் பெரிய ஆசைதான். அதுவும் பேய் கூட. ஆனா அது யாருனா? அதுவா, அது அந்த பக்கம் ஏதோ வீட்டுல இருக்கிற ஆளு போல இருக்கு. நானும் அப்பப்ப அவனை பார்த்திருக்கேன். நம்மள முறைக்கிற மாதிரியே தான் எப்பவுமே பார்ப்பான். ஏய், நீ எங்கடா போற?
இது நல்லா இருக்குல்ல? ம். இது ஹூஸ் திஸ்? இது எங்க ஆன்ட்டி. ஓ. ஹே பூஜா, இங்க பாரு. இது என்னோட ஆன்ட்டி. இது ஆன்ட்டியோட பொண்ணு. என்னடா உதட்டுல ரத்தம்? இவனுக்கு என்ன ஆச்சு? லவ்வர்ஸ் ஆன உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். அபவுட் மேரேஜ். மேரேஜ் இஸ் மேட் அப் ஆஃப் 3 rings. Which are these? என்கேஜ்மெண்ட் ரிங். Yeah, good. Then? Then wedding ring? Right. But the third one is most important. தெரியலையா? It's suffering. எப்படி பார்த்தாலும் கல்யாணம் ஒரு சஃபரிங் தான். ஸோ there is suffering. எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். அதனால எனக்கெல்லாம் கல்யாணம் பிடிக்காதப்பா. எனக்கெல்லாம் இப்படி பறந்துகிட்டே இருக்கணும். ஆமா ஆமா. Like a free bird. Excuse me. ஹாய் ஃப்ரீ பேர்ட், நம்ம ஒண்ணா பறக்கலாமா? டேய் இப்ப வரே, கொஞ்சம் கை கழுவிட்டு வரேன். மெர்லின், அந்த பக்கமா வா. எதுக்கு? இவனுங்க பிரச்சனை பண்ணுவாங்க, அந்த பக்கமா வா. போ போ. இப்படி தனியா பறந்து போனா எப்படி? குயிலு காக்காவோட எல்லாம் பறக்காது. இருந்தாலும் குயில் வந்து எங்களுடைய காக்கா கூட்டுல வந்து முட்டை போடலாமே. ஹலோ பிரதர், நான் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, சும்மா பிரச்சனை பண்ணாதீங்க. ஓஹோ. You idiot! நல்லது. ஆம்பளை பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும். இந்த அப்பாவிங்கள சும்மா விட்டுடு தம்பி. என்ன பாரு, ரொம்ப குறும்பு பண்ணா அடி விழும். அதனால நல்ல பிள்ளைங்களா கிளம்புங்க. Who the hell are you? Your father's father. புரியலையா? உன்னுடைய அப்பனுக்கு அப்பன். Excuse me, sir. Thank you.
டாடி பயப்பட வேணாம் தான் சொல்றாரு. அவன் இதே மாதிரி ஒரு வாட்டி போயிட்டு 2-3 நாள் கழிச்சுதான் திரும்பி வந்தானா. அவனோட துணிமணி எல்லாம் ரூமுக்குள்ள பத்திரமா இருக்கு. நேத்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அவன் என் கூட கிச்சன்ல தானே இருந்தான். நீங்க சாப்பிடுங்க. முதலாளி கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். நீ எதுவும் சாப்பிடல? எனக்கு வேண்டாம், பசி இல்ல.